முதல்வர் அமைப்புல 90 மாவட்ட செயலர் இருக்காங்களா? நான் கேட்கிறேன். சார் கூட்டம் மண்டபத்துல கூட்டம் யாரு கூட்டினாலும் வருங்க. காலையில பிளாஷ் நியூஸ் தாவேக்காவில் இணைகிறார் ஓபிஎஸ்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. அவர் சுயநலத்துக்காக எது வேணுமாலும் செய்வாருங்க. எடப்பாடி ஒழிக அப்படின்ற கோஷம் அங்க ஒழிக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏங்க, வெளியே போனவங்க 1000 கத்திட்டு போவாங்க, ரோட்ல ஏதோ கத்திட்டு போகுதுன்னு அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமாங்க? ஒரு 3 சீட்டுக்காகவோ இல்ல ஒரு 35 சீட்டுக்காகவோ திமுக கதவை தட்டுவதும் அறிவாலய கதவை தட்டுவதும் பனையூர்ல போய் கேட்ல போய் நின்றுட்டு இருக்கிறதா நான் கேட்கிறேன். திரு கனிமொழி அவருக்கு நான் ஓப்பன் சேலஞ்சா விடுறேன். நான் இதன் மூலியமா 2020 எத்தனை மதுக்கடைகள் இருந்தது, இப்போதைய மதுக்கடைகள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வெளியிட தயாரா? 38 சீட்லாம் எனக்கே சிரிப்பா வரும். 38 பேர் அவர் கூட இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அவருக்கு ஒரு சீட்டு, பெரிய பையனுக்கு ஒரு சீட்டு, சின்ன பையனுக்கு ஒரு சீட்டு, இந்த மாதிரியா நான் கேட்கிறேன். விளையாட்டா? 90 மாவட்ட செயலர்கள்ல 72 பேர் தாவேக்காவுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்களா? பெருவாரியான ஆதரவு. முதல்வர் அமைப்புல 90 மாவட்ட செயலர் இருக்காங்களா? நான் கேட்கிறேன். ஓபிஎஸ் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றேனே, அவருக்கு பொது நோக்கமோ பொது நலமோ அவருக்கு சேர்த்து கிடையவே கிடையாதுங்க. புரியுதுங்களா? நான் இருந்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தன்னோட சுயலாபத்திற்காக எதையே வேண்டுமேலும் செய்யக்கூடிய நபர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி கே பழனிசாமி, அதாவது பழனிசாமின்ற பேரை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப ஆஷா தெரிவிச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அப்படிங்களா? நாங்க எப்பயோ தூக்கி போட்டோம் அவர் அதனால வெளியே, அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரயத்தனம் பண்ணார் அவர். இது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களுக்கும் தெரியும். அதாவது எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம நான் ஒரு கட்சி தொண்டனா வர்றேங்கிற அளவுக்கு அவர் கேட்டு பார்த்துட்டார். ஆனா இவர் இது எப்படி இருக்கும்னா, அதாவது ஆமை புகுந்த வீடு மாதிரி ஆயிடும். இவர் கட்சியில எனக்கு சும்மாவே இருக்க மாட்டார். அதனாலதான் தூக்கி எரிஞ்சிட்டோம், கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார் ஏற்கனவே. அதனால சேர்ப்பதற்கு வழியே இல்லை அப்படின்னு தெள்ள தெளிவாக கூறிவிட்டார் அண்ணன் எடப்பாடியார். ஓபிஎஸ் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓபிஎஸ் ட்ரை பண்ணார். நாங்க இல்லைன்னதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த பேரே சொல்றதுக்கு நான் இது பண்றேன்னு சொல்றது இது எதுல போய் இது பண்றதுன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதிமுக வரணும்னு சொன்னாரா இல்லையா? எத்தனை பேட்டிகள்ல எத்தனை இடங்கள்ல நிபந்தனை எதுவுமே வைக்காம நான் என்னை கட்சியில சேர்றதுக்கு நான் தயார் அப்படின்னு தான் சொன்னாரு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால அந்த கோபத்தின் வெளிப்பாடு, அந்த இயலாமையின் வெளிப்பாடால இப்படி சொல்லிட்டு திரிகிறாரு. அவர் எங்க போனா எங்களுக்கு என்னங்க, அவர் எப்படி போனா எங்களுக்கு என்ன அப்படிங்க. ஏன்னா அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் அவரை பற்றி தெரியும். நான்லாம் முன்னாடி அவர் கூட டிராவல் பண்ணவன் தான் இல்லைங்களே. அவர் அவரை தாண்டி, அவர் குடும்பத்தை தாண்டி யாரையுமே யோசிக்காத ஒரு நபர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம். புரியுதுங்களா? அதனால கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே அவர் செஞ்சது கிடையாது. 90 மாவட்ட செயலர்கள்ல 72 பேர் தாவேக்காவுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்களா? பெருவாரியான ஆதரவு. முதல்வர் அமைப்புல 90 மாவட்ட செயலர் இருக்காங்களா? நான் கேட்கிறேன். சார் கூட்டம் மண்டபத்துல கூட்டம் யாரு கூட்டினாலும் வருங்க. அதெல்லாம் இது பண்ணி நான் தான் சொல்றேன் இல்லைங்களா? அவர் சுயநலத்தின் மொத்த உருவம் தான் ஓ பன்னீர்செல்வம். புரியுதுங்களா? அவர் கட்சிக்கோ கட்சி தொண்டர்களுக்கோ எதுவுமே ஒரு கிள்ளி கூட போடாத ஒரு நபர் தான் ஓ பன்னீர்செல்வம். புரியுதுங்களா? அதனால அவர் பேசுறதெல்லாம் நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு அவரை பத்தி நாங்க இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப செங்கோட்டையன் நம்ம பார்த்தோம். செங்கோட்டையன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சராக ஆக்குறது என்னோட அரசியல் அனுபவம் தான் அவருடைய இந்த அளவுக்கு எல்லாம் பேசினார். நான் இருக்கும்போது எம்எல்ஏ தான், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆனேன், அதிமுக எம்ஜிஆர் காலத்து விசுவாசின்ற மாதிரி எல்லாம் பேசினார். போய் தளபதி தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. உட்காரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டார். அந்த வீடியோ எல்லாம் உட்காரும் போது இதே இடத்துல அப்படியே ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு பார்க்கலாமா? இப்ப இவர் முன்னாள் முதலமைச்சரா இருப்பா, அவராவது அமைச்சர், சரி ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த காட்சிகளை பார்க்க. முன்னாள் முதலமைச்சர் இவரு எப்படி தாவைக்கால போய் இருக்கிறாருன்னா 38 சீட்டு அளவுக்குன்ற மாதிரி கோரிக்கையோட போறாரு அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வருது. காலையில பிளாஷ் நியூஸ் தாவைக்காவில் இணைகிறார் ஓபிஎஸ்ன்ற அளவுக்கு வந்துருச்சே.
அவர் சுயநலத்துக்காக எது வேணுமாலும் செய்வாருங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. அவரோட சுயநலத்துக்காக எது வேண்டும்னாலும் செய்கிறவர் தான் ஓபிஎஸ். அதாவது இந்திய கூட்டணியில் இருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சரியா எது இல்லைன்னு சொல்லிட்டு உடனே கூட்டணி விட்டு வெளியே போறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் இங்கே வர்றப்ப அவரை பார்க்கறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டார். அப்பாயின்மெண்ட் கொடுக்கலவும் அடுத்த நாளே வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு அறிக்கையை விட்டாரு. உடனே முதல்வரை போய் அடுத்தடுத்து 2 நாட்களையும் 3 தடவை போய் பார்க்குறாரு. அதாவது நான் சொல்றேனே, அவர் வந்து சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். தான் நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க, எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள். அதனால அவர் எங்க வேணாலும் போவார். ஏன்னா அவரோட இதுதான் அவருக்கு முக்கியமே தவிர இந்த தொண்டர்கள் அதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை. எனக்கு புரியுதுங்களா? அவர் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து அவர் வந்து அவரோட பலன், அவருக்கு என்ன பலன் அப்படின்னு தான் பார்ப்பாரே தவிர தொண்டர்கள் எல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. எடப்பாடி ஒழிக அப்படின்ற கோஷம் அங்க ஒழிக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏங்க, வெளியே போனவங்க 1000 கத்திட்டு போவாங்க, ரோட்ல ஏதோ கத்திட்டு போகுதுன்னு அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமாங்க? புரியுதுங்களா? நாங்க ஏற்கனவே தூக்கி போட்டுட்டோம். கட்சிக்கு வந்து அவர் இருந்தா கட்சி இதாகாது அப்படிங்கிறத எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தான் பொதுக்குழு தான் நீக்கணும். வெளியே போய் என்ன வேணுமா கத்திட்டு போய் ஏதோ போகுதுன்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வலுவளந்து இல்லை. புரியுதுங்களா? அதனால நாங்க தொண்டர்கள் கூட நாங்க வந்து அதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். வைத்திலிங்கம் சொல்லிருக்காரு, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையில் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில நாங்க சேர மாட்டோம். உங்களை யார் முதல் சேர்த்துக்கிறேன்னு சொன்னா இன்னும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க. ஆனா பூமாலையை யார்கிட்டயோ கொடுத்த மாதிரி இருக்கு, 11 தோல்விகள்ன்ற மாதிரி விமர்சனம். நாங்க மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் சேர மாட்டோம்னு சொல்றாங்க. அதே தப்பு. உங்களை யாரு சேர்த்துக்கிறேன்னு சொன்னா? புரியுதுங்களா? சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா தானே, உங்களுக்கு ஒரு இது பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீங்க என்கிட்ட டிமாண்ட் வைக்க முடியும். உங்களுக்கு எந்த வாய்ப்புமே நான் கொடுக்கலையே. அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் வந்து தலைமை இது இல்லைன்னா தான் நாங்க அனைத்து என்ன இதெல்லாம் ஒரு பேச்சா நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அதாவது இவர் சொல்றாருல, ஏதோ கையில ஏதோ கொடுத்த மாதிரி இவர் கூட போனாங்களா, ஓபிஎஸ் கூட போனாங்களா, அவங்களாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? ஒருத்தர் தானே சார் போய் டிஎம்கே, ஒருத்தர் தான் ஜேசிடி பிரபாகரன், அவங்களாம் பழைய லிஸ்ட்லாம் எடுத்து பாருங்க. புரியுதுங்களா? தர்ம யுத்தம் இருக்கிறப்ப எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாங்க, எம்பிக்கள் வந்தாங்க, அவங்கெல்லாம் எங்க போனாங்க? புரியுதுங்களா? இவங்க கையில கொடுத்தா பிச்சு போடுவாங்க, இல்ல இவங்களே வழி அனுப்பி வைப்பாங்க. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியற்ற நபர்கள் தான் அவங்கெல்லாம். அதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கோட்வேர்டு மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது டின்னா திமுக, வின்னா விஜய், யாருக்கு பக்கம் போய் சேர்றது அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கோட்வேர்டு வச்செல்லாம் நேத்து கேட்டிருக்காங்க. அவ்வளவு செல்வாக்கு மிக்க நபரை ஏன் அதிமுக தவிர்க்குது, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேர்க்காம தவிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. செல்வாக்கு மிக்க நபர் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. புரியுங்களா? செல்வாக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அவருக்கு வந்து. புரியுதுங்களா? முன்னாள் முதல்வர்லாம் அவர் வந்து அவர் இடைக்கால முதல்வராக தாங்க 3 தடவை இருந்திருக்காரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. இடைக்கால முதல்வராக தான் இருந்திருக்கிறார். அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் வந்த பொழுது அப்ப வந்து 2 முறை இருந்தார். புரியுதுங்களா? அப்ப 3ஆம் அம்மா மறைவின் போது சில காலம் இருந்தார். புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இவரை வந்து ஒரு மனதாக அந்த விசுவாசம் தானே சார் அவர் இன்ன வரைக்கும் நிலைச்சு வச்சு. என்ன விசுவாசம் அவருக்கு வந்து? அம்மா உயிரோடு இருக்கும்போது திருப்பி பதவி கொடுக்கலாம், என்னுடைய பதவியை நான் இவருக்கு கொடுத்தா தான் சரியா இருக்கும்னு சொல்லி ஜெயலலிதா நினைக்கிறாங்கன்னா அது வந்து அம்மா அவர்கள் வந்து எடுத்ததுக்கு காரணம் அப்ப வந்து 2001 தான் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ. அதாவது இவர் 2001 வந்து முதல் முறையாக இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001 தான். ஏன்னா 96 2001 வரைக்கும் அவர் வந்து பெரியகுள நகராட்சி தலைவர். அது எனக்கு தெரியும். இவர் வந்து 2001 முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்த பொழுது அம்மாவுக்கு ஒரு சில இடர்பாடுகள் வந்த பொழுது அப்ப யாரை முதல்வராக்கலாம், அதாவது இடைக்கால முதல்வரை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறப்ப திருமதி சசிகலா அவர்கள் தான் வந்து இவர் வந்து இதா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கைகாட்டிய நபர் தான் இந்த ஓபிஎஸ். உடனே இவரோட திறமையை பார்த்து இவரோட அருமை பெருமை எல்லாம் பார்த்து மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இவருக்கு வந்து முதல்வர் பதவி வந்து கொடுக்கல. புரியுதுங்களா? அதனால சும்மா அதை வச்சுக்கிட்டே உறுத்திக்கிட்டு இருக்க கூடாது. இவரோட திறமையை பார்த்து, அதாவது ஒரு மனிதர் வந்து எடுத்த உடனே கொடுக்க முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். இவர் வந்து இவரோட செயல்பாடுகள் என்ன இதெல்லாம் தெரியாது. அதாவது அது ஒரு ஆக்சிடென்டா நடந்தது. திருமதி சசிகலா அவர்கள் வந்து இவர் தான் வந்து இது பண்ணிக்குவாரு அப்படிங்கிறதுனால மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இடைக்கால இதாக வந்து நியமித்து சென்றார். ஆனால் அதையே ஒரு பிடிச்சிக்கிட்டு பெரிய ஒரு சாதனை பண்ணி ஒரு துறையெல்லாம் போட்டு கிழிச்ச மாதிரியும் அதை பார்த்து வந்து மாண்புமிகு அம்மா கொடுத்த மாதிரி வெளியே சொல்லிட்டு இருக்காரு. புரியுதுங்களா?
இவர் வந்து முதல் முறை எம்எல்ஏ அப்பதான் வர்றாரு, புரிஞ்சுக்கங்க. என்ன அண்ணன் எடப்பாடியார் வந்து 89லயே வந்து சேவல் சின்னத்துல மாண்புமிகு அம்மா அவர்களோட இதுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். இவருமே நான் சீனியர் 89லயே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர், புரியுதுங்களா? இவர் 89ல எங்க இருந்தாருன்னே தெரியாது. டீ கடையில என்ன அதான் டீ கடையில இருந்தாரு. என்ன புரியுதுங்களா? அதனால சும்மா நான் சீனியர், யாரு சீனியர்? 2001 தாங்க முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, புரியுதுங்களா? அதனால சும்மா அவருக்கு திமுக செய்த துரோகத்தை விட எடப்பாடி கே பழனிசாமி செய்த துரோகம் அதிகம், அதனால திமுக பக்கம் போறது கூட எந்த தப்பும் இல்லை அப்படின்னு யாரு முடிவெடுக்கிறார். துரோகம் அதிகமாக துரோகம் வந்து யாருக்கு? எடப்பாடி கே பழனிசாமின்ற யாருக்கு பண்ணார்கள்? யாருக்கு செய்தாங்க? மக்களுக்கா? பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்துக்கு வந்து யார் துரோகம் பண்ண? ஏங்க இவர் தாங்க கட்சிக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டு துரோகம் செய்து கொண்டு இருந்தார். வந்து கட்சியில இருந்துகிட்டே இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, புரியுதுங்களா? கட்சியில இருக்கிறப்பயே இத்தனைக்கு இவருக்கு வந்து துணை முதல்வராக இருந்தார். கட்சியை பொறுத்தவரை இவர் தான் ஒருங்கிணைப்பாளர், முதல் பதவி இவருக்கு தான். அப்படி இருந்ததுக்கு டிஎம்கேவோட வந்து கள்ள தொடர்பு தானே இருந்தார் இவரு. எல்லாம் இது பண்ண போய் தாங்க அவர் எல்லாருமே சரி இதுக்கு மேலேயும் ஒரு வச்சுக்கிட்டு இருந்தா வந்து சரிப்படாதுன்னா வந்து எல்லாம் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து தானே வந்து நீக்கணும் கட்சியை விட்டு, புரியுதுங்களா? இதுல என்ன துரோகம் என்ன இருக்கு? இவர் தாங்க துரோகம் இழைச்சிட்டு தொடர்ந்து துரோகம் இழைத்தவர் வந்து பன்னீர்செல்வம் தான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழுவா இருந்ததை கழகமா மாத்துறாரு. அது என்ன கழுதையான மாறிட்டு போகும், அதை பத்தி நமக்கு என்னங்க இருக்கு? இப்ப என்னன்னா இந்த கட்சி ரெஜிஸ்டர் ஆச்சா, பேராச்சா, இது என்ன சின்னம், இல்ல இது எவ்வளவு என்ன ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஆனா தேர்தல் எதிர்கொள்றது கூட்டணி 38 சீட்டு அப்படின்ற வரைக்கும் போறாரு. இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்? 38 சீட்லாம் எனக்கே சிரிப்பா வருது. 38 பேர் அவர் கூட இருக்கிறாங்களான்னு பாக்கணும், புரியுதுங்களா? 38 சீட்டுங்கிறது எனக்கு நகைச்சுவையா தான் நான் இது பாக்குறேன். நான் வந்து யாரு இருக்கா 38 சீட்டுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? இவருக்கு ஒண்ணு, இவர் பெரிய பையனுக்கு ஒண்ணு, சின்ன பையனுக்கு ஒண்ணு, அப்படியா? 5 கோடி ரூபாய் செலவாகுமா சார் தேர்தல் செலவு? ஒரு தோராயமா சொல்றேன், தெரியும் எவ்வளவு ஆகுங்க. நார்மலா பண்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 கோடி ரூபாய் வைங்களேன், 35 சீட்டு வச்சுங்களேன், 35 × 5 எங்க சார் எங்கேயோ போகுது? அது செலவு என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க செலவை பத்தி பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா 35 வேட்பாளர்கள் அவர் கூட யார் இருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இல்ல செலவு அப்புறம் பாத்துக்கலாம். 35 பேர் வந்து யார் வேட்பாளர்கள் அவர்கிட்ட, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாப்போம், புரியுங்களா? அதான் நான் சொல்றேனே, அவருக்கு ஒரு சீட்டு, பெரிய பையனுக்கு ஒரு சீட்டு, சின்ன பையனுக்கு ஒரு சீட்டு, இந்த மாதிரியா நான் கேட்கிறேன்? விளையாட்டா? 35 சீட்லாம் ஐயோ பாவம், அவர் அவ்வளவுதான் அவர் நினைச்சுக்கிறாரு போல் இருக்கு. அப்படிதான் நினைக்க தோணும். தமிழ்நாடு பூரா தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள்ல, குறிப்பா அவருடைய சமூகத்தை முக்கியத்துவம் இருக்கிற இடங்கள்லாம் நின்னா ஜெயிச்சிருவார்ல சார், அந்த நம்பிக்கையில தான் அங்க போய் சேர்றாரு. அப்ப பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே. அப்போ அதிமுகவுல வருவோம் நீங்க அழைச்சிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாரு. ஏங்க பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து நின்னாரா இல்லையா? அவர் ராமநாதபுரத்துல நின்னாரா இல்லையா? பலாப்பழம் அது நீங்க எத்தனை பேர் பன்னீர்செல்வத்தை எத்தனை பேர் நீங்க நிக்க வச்சீங்க? நீங்க தானே பண்ணீங்க. ஏங்க அதனால ஓட்டு சரி, அத்தனை பன்னீர்செல்வம் வாங்கின ஓட்டு எத்தனை சொல்லுங்க பாப்போம். அதை எல்லாம் சேர்த்தா அவர் ஜெயிச்சிட்டாரா? என்ன பேசுறீங்க நீங்க வந்து, புரியுதுங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இவர் வந்து நான் தான் சொல்றேனே, யாருக்குமே எதுவுமே செய்தது கிடையாதுங்க. நான்லாம் அந்த அவர் ஊர் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் நானு. அங்க ஊர்ல கிணறுல இருக்க தண்ணியை பிடிக்க விடாம விட்டவர் தானே இவர் வந்து. இவரோட யோகிதை அதுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம், புரியுதுங்களா? அவர் தொகுதியில இருக்கிற கிணறுல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தண்ணி கொடுக்காத நபர் தான் இந்த பன்னீர்செல்வம். சும்மா அவரை பத்தி பேசுவோம். நான் தான் சொல்றேனே, சுயநலத்தின் மொத்த உருவம் தாங்க பன்னீர்செல்வம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்டிஏ கூட்டணியில ஒருவேளை ஓபிஎஸ் இணையறதாக இருந்ததுனால் 3 தொகுதிகள் கொடுக்கப்படும் ஒரு பேச்சு போனதா சொல்லப்படுது. என்டிஏ கூட்டணியில, அதிமுக இல்ல, என்டிஏ கூட்டணியில இருந்தா அந்த 3 தொகுதிகள் தனக்கு பத்தாது அப்படின்றதுனாலதான் அவர் இந்த முடிவு எடுத்தாருன்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அது தெரியல, நமக்கு அது தெரியல. ஏன்னா நான் என்னைய பொறுத்தளவுக்கு 3 தொகுதியே ஜாஸ்தின்னு தான் சொல்றேன் நான் வந்து, புரியுதுங்களா? அது எவ்வளவு கேட்டாரு என்னங்கிற பத்தி நம்ம வந்து வந்து இப்ப பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படின்னா அவர் இதுல இருந்து விலகி கம்ப்ளீட்டா என்டையர்லி வேற கூட்டணி அப்படின்ற மாதிரி போறாரு அப்படின்னா அவர் நிர்பந்தத்தின் பேர்ல எடுக்கிறாரா இல்ல வேற? அவரோட குணமே அதுதாங்க. அவர் வந்து தனக்கு ஏதாவது கிடைக்கலன்னா எது வேணுமான்னு பண்ற நபர் தான். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து கோவிலாக கருதுகின்ற என்ன கட்சியோட ஹெட் ஆபீஸ் வந்து ரவுடிங்களை வச்சு அடிச்சாரா இல்லையா? அவரோட சுயரூபம் வந்து அதுதாங்க. அதை புரிஞ்சுக்கங்க. அவரோட சுயரூபம்னா தனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் திரு ஓபிஎஸ். என்னோட கோயில்னு சொல்றாரு. அவர் எப்படி அவர் தானே ரவுடிஸை கூட்டு போய் அடிச்சு உடச்சி டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கி, அதாவது சீபாவளி வச்ச கல்யாணம் கூட பேச மாட்டாங்க. பத்திரிகையில நம்ம அன்னைக்கு காணொலியில பார்த்தோம்.
அனைத்துதையும் காணொளியில பார்த்தோம். எவ்வளவு குண்டாசை கொண்டு போய் எவ்வளவு பெரிய கல்லெல்லாம் வச்சு அடிச்சாங்கன்ட்டு அங்க தற்காப்புக்கு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாவட்ட செயலர் மேல்தான் வழக்கு பாய்ந்தே தவிர இவருக்கு கூட்போன குண்டாஸ் மேலைங்க வழக்கு பாய்ஞ்சதா? ஏன்னா அது திட்டமிட்ட சதி. அது வந்து அரசாங்கத்துடன் சேர்ந்து கொண்டு திட்டமிட்ட சதி. உடனே சீலெல்லாம் வச்சாங்களே கட்சி ஆபீஸுக்கு. இது புரிஞ்சுக்காங்க. அதாவது தனக்கு ஒண்ணு வேணும்னா ஓபிஎஸ் வந்து எது வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அவர் வந்து பாக்குறதுக்கு தான் அப்படியே சும்மா பொம்மை மாதிரி போவாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய மிருகம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது தான் உண்மை. அதிமுகவில் இருக்கும் போதே திமுக அவரோட தொடர்புல இருந்தான்ற குற்றச்சாட்டு வலுவா வைக்கப்படுது. அதற்கான சில சான்றுகளும் கொடுக்கப்படுது. அதிமுகனாலே திமுக எதிர்ப்பு தான். இப்ப இவரு கை கோக்குறாரு அப்படின்னா இப்ப இவருக்கான நோக்கம் என்னன்ற கேள்விக்கு என்ன பதில்? அதுதான் நான் சொல்றேனே, அவருக்கு பொது நோக்கமோ பொது நலமோ அவருக்கு கிடையவே கிடையாதுங்க. புரியுதுங்களா? நான் இருந்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேனே, தன்னோட சுயலாபத்திற்காக எதையே வேண்டுமேலாம் செய்யக்கூடிய நபர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேனே உங்ககிட்ட. அதாவது தன்னை பத்தி விமர்சிச்சவங்களை கூட ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டுட்டு பதவி கொடுத்தாங்க. தன்னை பத்தி தவறா பேசினாங்க, தன்னை பத்தி ரொம்ப மோசமா சித்தரிச்சவங்களை கூட பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவரை சேர்த்துக்கிறதுல எடப்பாடி கே பழனிசாமி பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஏன் அப்படி அப்படின்ற ஒரு மேல வைக்கப்படுதுல? இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவரை வந்து கூட சேர்த்துக்கிட்டு தான் மறுபடியும் பிரிஞ்சு போனார். மறுபடியும் கூட சேர்த்துக்கிட்டு தான் இவருக்கு வந்து கட்சியில வந்து தலைமை பதவி வந்து கொடுத்தோம், ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தோம். அண்ணன் எடப்பாடியார் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக 2ஆம் கட்டத்தில் தான் இருந்தாரு. கட்சி ரீதியாக வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர், மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடியார் இருந்தாரு. என்ன சார் சொல்றேன். இல்ல அதுக்கப்புறம் கட்சியில இருந்துகிட்டே எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாரு, எவ்வளவு பிரச்சனையை பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, இதற்கு மேலே இவரை வச்சுட்டு இருந்தா வந்து இந்த கட்சி வந்து வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இவர் வந்து கூட இருந்தே சகுனி வேலை பண்றாரு அப்படிங்கிறது எல்லாரும் புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான். அதாவது அதிமுக இருந்துகிட்டு திமுகவுக்கு எல்லா வேலையும் பண்ணார், எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்து எல்லா துரோகங்களையும் கட்சி கிளைத்து கொண்டிருந்தார். இது எல்லாமே ஒரு கட்டத்துல தெரிகிற போதுதான் வந்து சரி, இதற்கு மேலேயும் ஒரு வைத்திருந்தால் வந்து கட்சியை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் அனைத்து தலைவர்களும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வளர்ந்து பேசி ஒரு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையான இது பெற்றுதான் வந்து அவரை வந்து அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் கட்சியை விட்டு நீக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு சோத்து முட்டையில் வச்சிருக்க பெருச்சாலி மாதிரிங்க. அவர் வந்து உள்ள இருந்துகிட்டே எது வேணுமாலும் பண்ற ஒரு நபர் தான் திரு ஓபிஎஸ். இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, தர்ம யுத்தம் காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தர்ம யுத்தம் எதற்கு எதிராக இவர் தொடங்கினார் அப்படிங்கிறது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்பெல்லாம் நாங்க அவர் கூட தான் இருக்கோம். என்னை போன்ற தொண்டர்கள், அண்ணன் KP முனுசாமி அவர்கள், அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் எண்ணற்ற அண்ணன் செம்மலை அவர்கள் எல்லாமே இருக்கிறோம். புரியுதுங்களா? இருக்கிறப்ப அவர் வீட்டுலதான் உட்காந்து தலைவர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் போயிட்டு வர, எங்கேயோ போயிட்டு வெளியே போயிட்டு வரேன்னு வர்றாரு, நாங்கெல்லாம் அங்கேயே இருக்கிறோம். அந்த காலகட்டங்கள்ல போய் ஒரு திருட்டுத்தனமாக டிடிவி தினகரன் அவர்களை வந்து அந்த காலகட்டத்திலே போய் சந்திச்சு வந்தாரு. இது டிடிவி தினகரன் அவர்களே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. தர்ம யுத்தம் இருக்கும் பொழுது தர்ம யுத்தம் தொடங்கினதே இவர் வந்து மாண்புமிகு திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராகத்தான் இவர் தொடங்கினார். அப்படி இருக்கிற காலகட்டத்துல அனைவரும் ஒன்றாக இருந்து ஒரு இதுல இருக்கிறப்ப இவர் யாருக்குமே தெரியாமல் வந்து இவர் வந்து திரு டிடிவி தினகரனை பார்த்துட்டு வந்தாரு. எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணி டிடிவி தினகரனை பாக்குறாருன்றதுல என்ன குற்றம் இருக்கு? ஏங்க அப்ப யாருங்க இவர் முதல்வர் பதவி ரிசைன் பண்ண சொல்லி இது பண்ணதெல்லாம் யாரு? இதே திரு டிடிவி தினகரன் எல்லாரும் உட்பட இருந்தவங்க தானே. சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்குமே முரணா இருக்குல்ல சார்? அது இப்பங்க, அது இப்ப நான் சொல்றது தர்ம யுத்தம் பிரிவுல வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த அமமுக கிடையாது. அப்ப என்ன மறைந்த பிறகுதான் இவர் தர்ம யுத்தம் தொடங்குறாரு. ஏன்னா இவருக்கு வந்து முதல்வர் பதவி கிடையாது, மந்திரி பதவி கூட கிடையாது என்று தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து தர்ம யுத்தம்னு சொல்லிட்டு போய் அம்மா சமாதியில வந்து ஒரு டிராமா அரங்கேறாரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம தான் நாங்கெல்லாம் அவர் பின்னால் அணிவகுத்து சொல்றோம். புரியுதுங்களா? அதாவது வெகு விரைவிலேயே இவரோட சுயரூபம் தெரிந்து நாங்கள் மீண்டும் அனைத்து அண்ணன் எடப்பாடியார் கூட வந்து நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தை தான் நான் சொல்றேன். எல்லாமே இவர் வீட்டுல தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன தலைவர்கள்லாம் அண்ணன் ஒரு நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம், புரியுதுங்களா, முனுசாமி அண்ணன் இவங்கெல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலேயே இவர்கள் யாருக்குமே தெரியாமல் இப்போ வந்து திரு டிடிவி தினகரன் வந்து சந்தித்து வந்த நபர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அப்ப புரியுதா அவரோட இது என்னன்ட்டு? இங்கேயும் ஒரு கூட்டத்தை போடுவாரு, யாருக்குமே தெரியாம அங்கேயும் போய் ஒரு துண்டை போடுவார். அதாவது அந்த மாதிரி ஒரு இரட்டை மனநிலை கொண்ட நபர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். மது கடைகள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை MP கனிமொழி ஒரு 10 பெட்டி செய்தியா வந்திருக்கு பத்திரிகையில. இந்த சர்வேயர் தானே சொல்றீங்க?
இந்த சர்வேயர் கனிமொழி தானே சொல்றீங்க, அவரு தானே. ஓ, திருப்பரங்குன்றம். அவர் வந்து நில அளவை கல் அவர் எல்லாம் சர்வேல ரொம்ப அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, அதாவது மதுக்கடைகளை வந்து இவங்க குறைச்சிருக்கிறாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா 2021 இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுது எத்தனை மதுக்கடைகள் இருந்தது, இப்பொழுது மதுக்கடைகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருமதி கனிமொழி அவர்கள் வெளியிடுவதற்கு தயாரா? நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். இன்னொன்னு நான் சொல்றேன், அதாவது 2021 முன்பு எத்தனை வந்து மணமகள் மன்றங்கள் என்று பெயரில் செயல்படுகின்ற FL2 லைசன்ஸ் சொல்லுவோம் கிளப், புரியுதுங்களா? 2021 முன்னாடி எத்தனை மணமகள் மன்றங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன, இன்றைக்கு அந்த மணமகள் மன்றங்களின் எண்ணிக்கை என்னன்னு, அதுவும் வந்து அங்கேயும் வந்து சரக்கு தானே கொடுக்குறாங்க. ரெஸ்டோ பார் நம்ம சிட்டியில பாக்குறோம், வில்லேஜ்ல கூட வந்து கிராமப்புறங்களில் கூட மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் வந்து FL2 லைசன்ஸ் கொடுத்து மதுக்கடைகளை தாராளமாக திறந்து விட்டவர்கள் தான் இவர்கள். இவங்க வந்து பேசுறாங்க நீங்க மதுக்கடையை குறைச்சிட்டோம்னு சொல்லிட்டு. திரு கனிமொழி அவருக்கு நான் ஓப்பன் சேலஞ்சா விடுறேன். நான் இதன் மூலியமா 2020 எத்தனை மதுக்கடைகள் இருந்தது, இப்போதைய மதுக்கடைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வெளியிட தயாரா? அதே மாதிரி FL2 லைசன்ஸ் சொல்லப்படுகிற மணமகள் மன்றம் என்ன, 2021 முன்பு எத்தனை மணமகள் மன்றங்கள் இருந்தன, இன்றைக்கு எத்தனை மணமகள் மன்றம் சொல்றதுக்கு அவங்க தயாரா? அதுக்கப்புறம் இவங்க பேசட்டும், புரியுதுங்களா? அதாவது பொய் சொல்றதையும் ஒரு நடவடிக்கையாக ஒரு வாடிக்கையாக வைத்துள்ளவர் தான் திரு கனிமொழி அவர்கள், புரியுதுங்களா? இப்படியே தான் இளம் உதவிகள் ஜாஸ்தி, நாங்க வந்தா பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், அது எவ்வளவு நாக்குசாம பொய் சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தலைமையில் தான் தேர்தல் அறிக்கை குழு, நீ என்னென்ன பொய்யெல்லாம் அவுத்து விட போறாங்களே, ஏற்கனவே 500 இது அவுத்து விட்டாங்க, 500 மேல அறிவிப்பு அழுகுறாங்க. ஆனா இன்னொன்னு என்ன சொன்னாங்க, வேலை வாய்ப்பு சார்ந்து இது பண்ணுவாங்க. இவங்க 2021 வந்ததுக்கு அப்புறம் இன்றைய இந்த 4.5 ஆண்டுகள்ல எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார்கள் அப்படிங்கறது உங்களால கொடுக்க முடியுமா? அந்த தரவு கொடுக்க என்ன, அதான் வெள்ளை பேப்பர் தான் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், புதிய வேலை வாய்ப்புகள் தான் நீங்க இன்னும் உங்களுக்கு வந்து உருவாக்குறதுக்கு வக்கில்ல. ஏற்கனவே பணியிடங்கள் காலியா இருக்குல்ல, அந்த பணியிடங்கள் எத்தனை பணியிடங்கள் நிரப்பப்பட்டன அப்படிங்கிற ஒரு அறிக்கையை உங்களால கொடுக்க முடியுமா? அதாவது வாயில வர்றதெல்லாம் பொய், பித்தலாட்டத்தனம், ஃப்ராடுத்தனம், இதுதான் திமுகவோட வேலையா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். சரி, இப்போ டிடிவி தினகரன், சசிகலா, OPS, செங்கோட்டையன் இப்பெல்லாம் எடுத்துட்டோம்னா செங்கோட்டையனை மட்டும் தனியா வச்சுட்டு மீதிலாம் பார்க்கணும். அந்த முக்குளத்தூர் வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுக கிடைக்காமையே போயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஏங்க, இன்னைக்கு வந்து திண்டுக்கல் சீனிவாசன் யாரு, அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன், அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், இந்த மாதிரி OS மணியன் அவர்கள், காமராஜ் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள், புரியுதுங்களா? அண்ணன் செல்லூர் ராஜ், இவர்கள்லாம் யார்? இவர்கள்லாம் முக்குளத்தூரால், யார்? ராஜன் செல்வம், இவர்கள்லாம் முக்குளத்தூரா உங்களுக்கு தெரியலையா? இருக்கிறவங்களாம் வந்து இல்லாதவங்களுக்கான வாக்குகள் அவங்களை பின்தொடர்பவர்கள் ஒரு விஷயங்க, எல்லாரும் தாங்க இருக்காங்க. முக்குளத்தூர்கள்ல வந்து எத்தனை மாவட்ட செயலர் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க தெரியுமா? சும்மா இப்படி ஒரு தவறான ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றது இவங்க வந்து, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து அந்த தொகுதியில நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க என்ன, தென் மாநிலங்களையும், புரியுது, தென் மாவட்டங்கள்லயும். அதனால இதெல்லாம் ஒரு சும்மா வந்து இவங்களா ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது தான், புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து ஜாதி அமைப்புகளுக்கும் ஒரு உகந்த ஒரு இயக்கமாகத்தான் இன்றைய வரை செயல்பட்டு வருகிறது, புரியுதுங்களா? அதுல வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் இருக்கிறார்கள், பல பேர் முன்னாள் MLAக்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், இந்நாள் MLAக்களாக இருக்கிறார்கள், பல மாவட்ட செயலருக்காக திறம்பட செயல்படுகிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை. இது வந்து ஒரு தப்பான ஒரு செட் பண்ணிட்டு இதே மாதிரி தொடர்ந்து சொல்லி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ண பாக்குறாங்க. அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர், அதாவது திரு OPS பின்னால் வந்து பெரிய ஒரு இதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாம ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. என் பின்னால் வந்து தொண்டர்கள் இருக்கிறார்கள், அனைத்து தொண்டர்களும் என் பின்னால் தான் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு இந்த 4.5 ஆண்டுகளாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் நீக்கப்பட்டிருந்து தொடர்ந்து வந்து கூறிக்கொண்டே வருகிறார்ல. நான் ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நீக்கப்பட்ட பின்பு எத்தனை பொதுக்குழு கூட்டியிருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரை இப்பொழுது துவங்கி திட்டத்திட்ட வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் 175 தொகுதிகளுக்கு மேல் தனது பிரச்சாரத்தை முடித்து விட்டார். என்ன, நாங்க பொதுக்குழு போட்டோம், மகாநாடு நடத்துறோம் மதுரையில, இவ்வளோ வந்து நாங்க வந்து கூப்பிட்டு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வலுவாக உள்ளதுன்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் OPS திருச்சியில ஒண்ணு பண்ணாரு, அவ்வளவுதான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் இல்ல இவர் எங்கேயாவது இந்த மாதிரி தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தினாரா? அவர் பின்னாடி ஒரு மகாநாடு நடத்தி அவர் பின்னாடி இவ்வளவு தொண்டர்கள் இருக்கா நிரூபித்தாரா? அவரே சார் தனியா நடந்தது, அவரே அதிமுக தானே சார், அவரு தானங்க சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து
எல்லாமே என் பின்னால் தான் இல்லார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் தொடர்ந்து சொல்லிட்டு ஆமா இருந்தாரு. சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கள் தொண்டர்கள் பலத்தை காட்ட வேண்டியது தானே. எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தினா அந்த பலத்தை தேர்தல் பார்ப்பதை உங்களை பயமுறுத்தணும்னு சொல்றீங்களா? காட்டட்டுங்கிற நான் வந்து நாங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, காட்டட்டும். இவர்தான் சொல்லிட்டு இருக்காருல்ல, என் பின்னாடி இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இத்தனை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் அனைவருமே என் பின்னால் தான் உள்ளார்கள்னு சொல்லிட்டு நேத்து வரைக்கும் உருட்டிட்டு இருக்கிறார்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி ஒரு இது இருந்தா நீங்க ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டியது தானே. புரியுங்களா? அதை விட்டு இவ்வளவு தொண்டர்களை வச்சிருக்கிறேன் நான் வந்து, லட்சக்கணக்கான தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் என் பின்னால் தான் அணைத்திருக்கிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒண்ணுமே இல்லை, இருக்கிற தொண்டர்கள் என் பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்ற இவர் வந்து ஒரு 3 சீட்டுக்காகவோ இல்ல ஒரு 35 சீட்டுக்காகவோ திமுக கதவை தட்டுவதும், அறிவாலய கதவை தட்டுவதும், பனையூர்ல போய் கேட்ல போய் நின்றுட்டு இருக்கிறதா நான் கேட்கிறேன். உங்ககிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா கூட்டணிக்கு போறது ஒரு விஷயங்க. அதாவது தேர்தல் நெருக்கத்தில் வரும் பொழுது சின்ன சின்ன கட்சிகள் கூட தங்கள் பலத்தை காமித்து, புரியுதுங்களா, பெரிய கட்சிகளுடன் வந்து கூட்டணி பேசுவார்கள். புரியுதுங்களா? அது வந்து ஜாதி கட்சிகளாக இருக்கட்டும், பிற சிறிய கட்சிகளாக இருக்கட்டும். ஏன்னா இவங்க அந்த கூட்டத்தை காட்டினாதான் அதுக்கேற்ற மாதிரி சீட் டிமாண்ட் பண்ண முடியும், 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைய வரை கூட்டி இருக்கிறாரு தான் என்னோட கேள்வி. புரியுங்களா? ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை, காலி டப்பா. அதுல சும்மா 4 கோலியை வச்சு உள்ள சவுண்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அவர் பின்னாடி யாருமே கிடையாதுங்க. உண்மை அதுதாங்க, நிதர்சனமான உண்மை அதுதான். ஒரு பெரிய பலம் இருந்தா போய் டிமாண்ட் பண்ணலாம்ல. புரியுதுங்களா? திமுக கூப்பிட்டு அரவணைச்சுக்குவாங்கல்ல. பிஜேபி அதனாலதான் விட்டுருச்சோ நீங்க பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்டிஏல டிடிவி வர்றாரு, அவரு பேசுறாரு, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவரும் விமர்சிச்சவர். ஆனா என்டிஏக்குள்ள வர்றாரு அப்படின்றப்போ அந்த காம்ப்ரமைஸ பிஜேபி செய்யுது அப்படின்னா, அப்புறம் இவரை ஏன் விட்டுருச்சு அப்படின்னா, அட விடுங்கப்பா நினைச்சாங்க. இவரோட குணநலங்கள் எல்லாமே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா தலைவர்கள் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களின் நிஜ குணத்தை வந்து இப்பொழுதுதான் அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கறத உண்மை. நான் அப்படிதான் இதை எடுத்துக்கிறேன். இந்த 2026 இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, இவர் எடுக்கக்கூடிய முடிவுகளே அவருக்கான கடைசி ஒரு இடத்தையோ அல்லது முற்றுப்புள்ளியோ வச்சு இதுதான் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி போச்சுங்க. என்னத்த முற்றுப்புள்ளி என்னைக்கே முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது, அவ்வளவுதான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள் தகவல்களுக்கு நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.